அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் டில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். புத்தளம் புனித ஆண்ட்ரூஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து ஒரு தொகை புள்ளடியிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு. வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான அறிக்கை சிறைச்சாலை மற்றும் புனர்வாழ்வு அமைச்சிடம் கையெழுப்பு. இந்தியாவின் எரிபொருள் சக்தி அமைச்சு இயற்கை எரிவாயுவினை பயன்படுத்துவதற்கான திட்டத்தினை முன்வைத்துள்ளது. விரிவான செய்தி. புத்தளம் புனித ஆண்ட்ரூஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து ஒரு தொகை புள்ளடியிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளமை தெரிய வருகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு விருப்பு வாக்கள் கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புனித ஆண்ட்ரூஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து குறித்த வாக்குச்சீட்டுகள் தேர்தல் இணைப்பு அலுவலகத்தில் உள்ள மாவட்ட செயலத்துக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்று தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். கண்டெடுக்கப்பட்ட அனைத்து வாக்குச்சீட்டுகளும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதனால் பாதிக்கப்பட்டவர்களால் வேண்டுகோள் விடுக்கப்படும் பட்சத்தில் இந்த வாக்குச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாம் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் கூறியுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான அறிக்கை சிறைச்சாலை மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு சந்திரசிறி கஜதீரவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை நேற்றைய தினம் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாக சிறைச்சாலை மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் GS விதானகே குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் தவிர்ப்பதற்கான 17 யோசனைகளும் இந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியொருவர் தலைமையில் இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருந்தது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஏற்பட்ட இந்த மோதல் சம்பவத்தில் 27 கைதிகள் உள்ளிட்ட சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் சிலரும் உயிரிழந்தனர். சிறைச்சாலை அதிகாரிகளும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் வெலிக்கடை சிறைச்சாலையை சோதனையிட சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. நாட்டில் நிலவுகின்ற மழையற்ற வானிலை இன்றும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தில் வானிலை தொடர்பாடல் பொதுப்பதிகாரி லட்சுமி லத்தீப். இன்றும் குறிப்பாக நாடு முழுவதும் மழையற்ற வானிலை நிலவும். நாட்டை சூழலுள்ள கடல் பிரதேசங்களிலும் மழையற்ற வானிலை காணக்கூடியதாக இருக்கிறது. காற்று தென்மேற்கு திசையில் வீசும் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். புத்தளம் தொடக்கம் திருகோணமலை வரை யாழ்ப்பாணம் ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் ஆழமற்ற கடல் பிரதேசங்களிலும் அதேபோல் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்தூர் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் ஆழமற்ற கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் சமயங்களில் 50 கிலோமீட்டர் வரை உயர்வதற்கு வாய்ப்புள்ளதனால் இக்கடல் பிரதேசங்களும் சமயங்களில் கொந்தளிப்பாக காணப்படும். இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து
அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் நமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.